ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு உங்களை நம்பி நான் இங்க நின்றுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எந்த ஒரு முன்னேற்றமும் எதுவும் செய்யாம இருக்கிறாரு. அங்கேயே அவங்க பல நலத்திட்டங்களை எதுவுமே செய்யாதனால தான் இங்க ஆர்னிக்கு நிக்கிறாங்க. இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா கருதுறேன். திமுக தலைமை அறிவிச்ச திட்டங்கள் அறிக்கைகள் போய் சேர்ந்திருக்கிறத பாக்குறீங்களா? 1000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. காலை உணவு திட்டம் 6 முதல் 8 வரைக்கும் கொண்டு வந்திருக்கு சொல்றாங்க. முதியோர் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப மக்கள் விழிப்புணர்வாக தான் இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற சாத்தியம் கண்டிப்பாக இருக்கிறது. திமுக தலைமையை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார். எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணிங்கிறார். அது நிரூபிக்க போறோம் இல்லை. தமிழக வெற்றிக்காக நாங்கள் 4 தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம், முதலமைச்சராகி விடுவோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். லோக்கல் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆரணி சட்டமன்ற திமுக வேட்பாளர் மகாலட்சுமி அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். அதனுடன் இந்த தொகுதி பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் அவர்களும் இந்த சந்திப்பில் இருக்கிறாங்க. இருவரையும் வரவேற்போம். வணக்கம். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறீங்க, முதல் முறையாக களம் காண்றீங்க, தொகுதி மக்களை சந்திச்சுட்டு வரீங்க. வேட்பாளராக அறிவித்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இப்போ சந்திச்சுட்டு வரீங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? அனைவருக்கும் வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் எங்கள் தளபதியார் அவர்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சர் அண்ணா அவர்களுக்கும், ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணா அவர்களுக்கும், ஆரணி தொகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை பெண் வேட்பாளராக எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய வாய்ப்பாக நன்றி. அவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஆரணி தொகுதியில் பல பகுதியில் வேட்பாளராக மக்களை சந்தித்து வரும்போது அவங்களுடைய குறைகள் குறைகள் அனைத்தும் எங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த 15 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எந்த ஒரு திட்டங்களும் எந்த ஒரு முன்னேற்றமும் எதுவும் செய்யாமல் இருக்கிறாரு நான் பார்க்குறேன். இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். அனைத்து மக்களுக்கும் நான் அவங்களுக்கு தேவையான உதவிகளும் திட்டங்களும் மக்கள் குறைகளை தீர்த்து வைப்பாங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? அதாவது இப்போ திமுக தலைமை தேர்தல் அறிக்கை விடுது, அது வேறு விஷயம். நீங்கள் தொகுதியை பற்றி அறிஞ்சிருப்பீங்க, தொகுதியில் என்னென்ன குறைபாடுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன வாக்குறுதியை மக்களுக்கு அளிக்கிறீங்க? ஏற்கனவே எங்கள் திமுக அரசு இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க ஆரணி தொகுதியில். இப்போ நாங்கள் நான் ஒரு பெண் வேட்பாளராக மகளிர் கல்லூரியை நான் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். பட்டு நெசவு தொழிலாளர்களுக்கும் அரிசி உற்பத்தி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைக்காக நாங்கள் தீர்வு காணுவோம். உங்கள் கட்சி தலைமை உங்களை பெண் வேட்பாளராக இங்கே நிறுத்தியிருக்கிறாங்க. இதே போல் அதிமுகவும் பெண் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிற தொகுதியில் அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்காக எடப்பாடி முதல் கொண்டு எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுறாங்க, களத்தில் தீவிரமாக இருக்காங்க. இது எப்படி எதிர்கொள்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஆரணி தொகுதியில் நாங்கள் கண்ணமங்கலம் பேரூராட்சியில் முதல் பெண் தலைவராகவும் இந்த 5 ஆண்டு நாங்கள் தலைவராக பணியாற்றிருக்கிறேன். இப்போவும் இன்னும் 1 வருடம் எனக்கு இருக்கிறது. இதை ராஜினாமா பண்ணிவிட்டு எனக்கு முதல்வர் இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. கண்ணமங்கலம் பேரூராட்சின்றது ஆரணி தொகுதியில் ஒரே ஒரு பேரூராட்சி கண்ணமங்கலம் பேரூராட்சி தான். அதிலே நான் ஒரு பெண் தலைவராக நான் அதில் 5 வருடங்களாக நான் பணியாற்றிருக்கிறேன், மக்கள் சேவையில் இருக்கிறேன். அதனால் ஆரணி தொகுதின்றது எனக்கு கண்ணமங்கலம் பேரூராட்சியிலே நான் இருக்கிறதுனால அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் நான் நினைக்கிறேன். அவங்க போலூர் தொகுதியில் இருக்கிறாங்க. போலூரில் எம்எல்ஏ இருந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த தொகுதியில் அவங்களால நிற்க முடியல. அங்கேயே அவங்க பல நலத்திட்டங்களை எதுவுமே செய்யாதனால தான் இங்கே ஆரணிக்கு நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஆரணியில் கண்ணமங்கலம் பேரூராட்சியில் அனைத்து திட்டங்களும் நான் கொண்டு நான் ஆரணி தொகுதி வேட்பாளராக எங்கள் முதல்வர் என்னை நிற்க வச்சுறா. இது எனக்கு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். திமுக தலைமை தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் அந்த திட்டங்கள் மக்களிடம் போய் சேர்ந்துருக்கா? மக்கள்கிட்ட அது ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கா? இப்போ நீங்கள் மக்களை சந்திக்கிச்சு வாக்கு சேகரிக்கிறீங்கள, அப்போ அந்த திமுக தலைமை அறிவித்த திட்டங்கள் அறிக்கைகள் போய் சேர்ந்துருக்கிறத பார்க்குறீங்களா? நான் ஆரணி தொகுதி ஃபுல்லாக எல்லா பகுதியும் நான் ஒரு
சென்று பார்க்கும்போது நான் வந்து சொல்லும்போது நான் பல திட்டங்களை சொல்கிறேன், மகளிருக்காக இந்த திட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதும் சில திட்டங்களை சொல்லுவேன், சிலதை விட்டுருவேன். ஆனால் அவங்க வந்து இந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க நீ சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது காலை உணவு திட்டம் வந்து 6 முதல் 8 வரைக்கும் கொண்டு வந்திருக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி முதியோர் பென்ஷன் அது வந்து அதிகரிச்சுன்னா அந்த மாதிரி மக்கள் வந்து எனக்கு நிறைய வந்து நலத்திட்டங்களை கொண்டு வந்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. இப்போ மக்கள் விழிப்புணர்வாக தான் இருக்கிறாங்க. நம்ம எங்கள் தளபதியார் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் வந்து மக்களிடம் நிச்சயமாக போய் சேர்ந்துருக்குதுங்க. சார், இப்போ நீங்கள் 3 முறை அதிமுக அந்த தொகுதியில் வென்றிருக்கு. இந்த முறை அதிமுக வென்றிருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருப்பது திமுக. தொகுதியில் வந்து அதிமுக இருந்தாலும் இந்த தொகுதிக்கு திமுக அரசு ஏதாவது செஞ்சுருக்குதா? கண்டிப்பாக செஞ்சுருக்கு. ஆரணியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழக அந்த வாய்ப்பை பெற்றிருக்கவில்லை என்றாலும் கூட இந்த தொகுதியை பொறுத்தவரை மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை பேசும்போதெல்லாம் சொல்வார்கள், ஆரணியை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை எல்லாம் கூட அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று பணியாற்றுகிற பொறுப்பு என்னிடத்திலே இருக்கிறது என்று மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அடிக்கடி சொல்லுகின்ற நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் தான் இன்று ஆரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கோடி ரூபாயிலே ஒரு பாலம், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு பஜார் வழியாக போகிற பாலத்தை அது வந்து பைபாஸ் பண்ணி 1 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சுருக்கி ஒரு 15 கோடி ரூபாய் அளவில் ஒரு பாலம் கொடுத்துருக்கின்றார்கள். டவுனை பொறுத்தவரை இன்றைக்கி பேரூராட்சி பில்டிங் இன்றைக்கி புதுப்பிக்கப்படுகிறது. அதுபோல் சூரியகுளம் என்று ஒரு கிட்டத்தட்ட அது 5.5 கோடி ரூபாயில் அது புனரமைக்கப்படுகிறது. அங்கே ஒரு நல்ல ஒரு பூங்கா அமைத்து அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுபோல் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் இப்பொழுது பைபாஸ் அறிவிக்கப்பட்டு அது சர்வே எல்லாம் நிலம் எடுக்கும் சர்வே எல்லாம் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆரணியை பொறுத்தவரை பத்திரப்பதிவு அலுவலகம் புதிதாக கட்டி தந்திருக்கின்றோம். இப்போது பஸ் ஸ்டாண்டு வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது. அதுபோல் எடுத்துக்கொண்டால் இங்கே ஒரு அரசனுடைய ஒரு மாளிகை இருக்கிறது, ஓய்வு மாளிகை. அந்த ஓய்வு மாளிகை புறநீத்து ரூபாய் 15 கோடி அளவிலே அந்த மாளிகை புனரமைக்கப்பட்டு அது எப்படி பழமையுடன் புனரமைக்கப்பட்டு அது திறக்கும் தருவாயில் உள்ளது, பிடபிள்யூ திறக்கும் தருவாயில் உள்ளது. அதுபோல் எடுத்துக்கொண்டால் இன்று ஆரணியை பொறுத்தவரை நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு இங்கே பெரிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் இங்கே ஒரு பெரிய நெசவாளர் அதிகம் நிறைந்த தொகுதி ஆரணி தொகுதி. அதுவே அரிசி உற்பத்தியிலே நிறைய தொகுதி வெளி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு தொகுதி ஆரணி தொகுதி. அந்த வேலை நெசவாளர்களுக்கு எங்களிடையே கோரிக்கை வைத்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் மூலியமாக தமிழ்நாடு அதுக்கு முயற்சி பண்ணி டெல்லியிலே அதோடு நாங்கள் பேசி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்து 47 கோடி ரூபாயிலே அதுக்கு ஒரு பட்டு பூங்கா அமைக்கும் வேலை இந்த ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பணிகள் எப்போ துவங்கும்? பணிகள் அதிக முதலிலே துவங்கும் போது அது ஒரு சில காலதாமதம். என்னவென்றால் காலதாமதம் என்று சொல்ல முடியாது. அது அந்த துறையின் பட்டு பூங்கா, அந்த பட்டுத்துறையிலே அந்த கோஆப்டேட்டிவ் துறையில் அந்த பூங்காவை ஒப்படைத்தார்கள். அது சட்ட ரீதியாக பார்த்தால் அது பிடபிள்யூபிடி தான் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அந்த டெண்டரை கேன்சல் விட்டு புது டெண்டர் பிடபிள்யூவில் விட்டு அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு நிலமெல்லாம் எடுக்கப்பட்டு நிலம்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்கு பூஜை எல்லாம் செய்து வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அரிசி உற்பத்தி நிறையா இருக்குதுன்னு சொன்னீங்க நீங்கள். இப்போ அவங்க கோரிக்கை வைக்கிறது வந்து இந்த 25 கிலோ அரிசிக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. இதை நான் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு சிரமமாக இருக்குது அப்படின்னு இதை நான் பார்லிமெண்ட்டில் பேசினேன். இந்த மத்திய கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா அரிசி உற்பத்தியை வந்து பெரிய ஹோட்டலுக்கு தர்றது பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடலைங்க. இந்த 25 கிலோ வீடுகளுக்கு குடும்ப பெண்கள் உபயோகிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. இது தவறு என்று நான் பார்லிமெண்ட்டிலே அதை நான் பேசி பதிவு செய்திருக்கின்றேன். அதை பதிவு செய்து அது விரைவில் அது கூட தீர்வை நான் பெற்றுத் தருவேன் என்பது உறுதி. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ஆரணிக்கு? ஆரணி பொறுத்தவரை பிரகாசமாக இருக்கிறது. இப்பொழுதுமே திமுக 3 முறை அதிமுகன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். 3 முறை தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சாலிடான ஒரு ஓட் பேங்க் இருக்கும்ல, அதை தாண்டி நீங்கள் எப்படி? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இருந்தாலும் கூட கடந்த முறை நாங்கள் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு 3000 ஓட்டில் வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் 3000 ஓட்டுன்னா நாங்கள் ஒரு 1600 ஓட்டு கூடுதலாக வாங்கியிருந்தால் 100 ஓட்டில் ஜெயிச்சிருப்போம். நான் ஒரு இப்போ 3000 ஓட்டு வாய்ப்பு எழுதிருக்கிறோம். ஒரு 1600 ஓட்டு வாங்கியிருந்தால் 100 ஓட்டு ஜெயிச்சிருப்போம். 1000 ஓட்டு சர்வசாதாரண விஷயம்தான். அப்போ என்னென்னா அன்றைக்கி நிலையில் வந்து அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்து ஒரு தேர்தலை சந்திக்கின்றார்கள். அப்போ ஆளுங்கட்சி அவர்களுடைய அமைச்சர் இருந்து அவர் செல்வாக்கு அவருடைய செல்வாக்கின் காரணமாக இருக்கலாம், இல்லை அவருடைய அரசு பதவியின் இயந்திரத்தை முடக்கி கூட அவர் வெற்றி வாய்ப்பை தேடிக்கலாம். ஒரு 3000 ஓட்டுன்றது பெரிய வெற்றி வாய்ப்பை தருவதற்குரிய ஒரு மந்திரிக்கு அழகல்ல.
அதாக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள்லாம் வெற்றி பெறும்போது 50,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 60,000 ஓட்டு இருக்கிற நிலையில் இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. நீங்கள் ஒரு 10,000 20,000 வெற்றி பெற்றால் செல்வாக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மக்கள் வந்து வெற்றி தோல்வி தானே பார்ப்பாங்க. இப்போத்தை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஆரணி பொறுத்த பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பட்டவருக்கு இதுவரை அந்த இங்கே பேசிக்கொள்வார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி மாதிரி ஒரு பாராளுமன்றம் நமக்கு கிடைக்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் கூப்பிட்ட நிகழ்ச்சிகள்லாம் வருவார். அனைத்து தொகுதியிலும் இருக்கின்றார்கள். உண்மையிலே அவர் கேட்ட டேட்டெல்லாம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், மலை உரிமை விடுபட்ட போது அதற்கு உண்டான வழியை தேடி அவர்கள் எல்லாம் பெற்று தந்தது என்ற நிலையில் ஆரணிக்கு முழுக்க நான் ஈடுபாடின் காரணமாக தலைவருடைய திட்டங்கள், மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடைய சாலைகள் என்று பார்த்தால் சாலைகள் அறிவித்திருக்கின்றோம். ஆரணியில் பைபாஸ் சாலை அறிவித்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இன்று பார்த்தா நான் குறைஞ்சது எங்கள் கணக்கு பிறகு ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற சாத்தியம் கண்டிப்பாக இருக்கிறது. இன்னொன்று சார், நீங்கள் சீனியரு, இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை கவனிச்சிருப்பீங்க. இங்கேயும் வந்திருக்கிறார். திமுக தலைமையை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது முதலமைச்சரும் சுட்டி காமிக்கிறார் தன்னுடைய பிரச்சாரத்தில். பேச்சில் எடப்பாடி இவ்வளவு என்னை தாக்கி பேசுகிறார், கொரோனாவில் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, நான் போயிருப்பேன் அப்படின்லாம் பேசுகிறாரு அப்படின்னு பேசுகிறாரோட பார்த்துங்க. அவர் கொரோனாவிலே போயிருக்க வேண்டியதுன்னு நான் நியூஸில் பார்த்துங்க. அவருடைய மைண்ட் அப்போ தான். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டன் ஜெயலலிதா மறைந்த போது பேசுகிறார். என்ன பேசுனான்னா, ஜெயலலிதா ஆளக்கூடாது என்று தான் நினைத்தமை கண்டி வாழக்கூடாது என்று நினைக்கவில்லை என்று ஒரு தொண்டன், அடிமட்ட தொண்டன் திராவிட முன்னேற்றத்தை எவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறான். ஆனால் ஒரு முதல்வராக காலில் விழுந்து முதல்வர் பதவி பெற்றவர், மக்களை சந்திக்காமல் முதலில் பெற்ற பிறகு அவருடைய என்ன சொல்கிறதுன்னா, அவர் தவறுதான் பேச புத்தின்னு சொல்கிறது தப்பாயிடும். எனவே அவருடைய மைண்டு பிரகாரம் வந்து ஒரு முதல்வரை வந்து எதிர்நோக்கி வெற்றி பெற வேண்டும் தான் சொல்ல வேண்டிய, முதல்வர் அழிந்துவிட வேண்டும் நினைப்பது ரொம்ப மாட்டாந்தரமான பேச்சு அது. அதுபோல் பேசும்போது அவர்கள் ஒன்றுமே, அவர் என்னமோ ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு முதலமைச்சராக ஆக வேண்டும் ஒரு நினைப்பவர், அப்படியெல்லாம் அவர் பேசிய சவுண்டு ஒரு கரெக்டாக ஒரு மென்மையாகவோ மக்களை ஒரு சிந்திக்கக்கூடிய அளவிலோ மக்களிடத்தில் வாக்கு சேகரிப்பதில் பேசலை. தரம் தாழ்த்தி, தரம் கெட்டு எல்லாம் அப்படி தான் பேசுகிறாரு. அது ரொம்ப ஒரு அறிவிப்பான அறிவுஜீவியினுடைய, அது ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதியாக நாங்கள் நினைக்கிறது கிடையாது. அவருக்கு அவ்வளோதான் மைண்டு, அவ்வளோதான் நினைக்கும். எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணிங்கிறாரு. அது நிரூபிக்க போகிறோம் இல்லை. இப்போ யாரை பார்த்தாலும் சார், இப்போ ஒரு வெற்றி காலத்தில் ஒரு களத்தில் நிற்கிறவன் நான் தோற்றுன்னு நிற்பானா, நான் வெற்றி பெற்றுவேன்னு நினைக்கிறது தான் அது மக்களை ஏமாற்றக்கூடிய சக்தி. ஊடகங்கள்லாம் பார்க்குறோம், கருத்து கணிப்பெல்லாம். ஆனால் இந்த ஊடகங்கள், எதிர்க்கட்சி ஊடகங்கள் கருத்து கணிப்பும் சரி, நடுநிலை ஊடகங்களும் சரி, திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரும் என்று சொல்லிவிட்டு எண்ணிக்கை தான் மாறுகிறது தவிர வெற்றி மீண்டும் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் என்று சொல்கின்றார்களே. அப்போ ஊடகங்கள் மக்கள் ஏற்றுக் கொடுக்குற ஒரு நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று. அதுபோல் இருந்தால் இந்த கூட்டணியை பொறுத்த ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணி. உண்மையிலே இது பெரிய விஷயம். நான் கூட தேமுதிகவிலிருந்து வந்த ஒரு வேட்பாளரை நான் பேசும்போது கேட்டேன், இப்பொழுது பார்த்தா நீங்கள் நல்லா ஆக்சுவலாக வேலை செய்கிறீங்க, உங்களுடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இது நடுப்புற கொஞ்ச நாள் இல்லைன்னு சொன்ன பிறகு நாங்கள் இருந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி இப்போ மனப்பூர்வமாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஏற்றுக்கொள்கின்றோம். அதுபோல் கூட்டணி வைத்த உடனே எங்களுடைய சதீஷுக்கு வந்து நீங்கள் பாராளுமன்றத்தை நியமன உறுப்பினர் தரும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது, உத்வேகம் தருகிறது என்று மிக சிறப்பாக பணியாற்றுகிறார் ஒவ்வொரு கூட்டணியிலும். சரி, அதுபோல் நான் ஒரு ஆளுங்கட்சி இருந்துவிட்டு நான் ஒரு 38 வருஷமாக இந்த பதவியில் இருந்து ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றேன், மக்களை செஞ்சு கொண்டிருக்கிற நிலையில் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துட்டு 5 வருஷம் பொறுத்து மக்களை சந்திக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனை வரும். நான் இது உண்மையாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன். நான் ஒரு சின்ன பிரச்சனை ஓட்டு கேட்க சொல்ல ஏற்படல. நீ அதை செய்யலை, எனக்கு ரேட்டு போடல, எனக்கு நெல் விலை ஏறி போச்சு, நெல் விலை குறைஞ்சி போச்சு, சிமெண்ட் விலை ஏறி போச்சுன்னு எந்த பிரச்சனையுமே இல்லாத நான் ஒரு மக்களை சந்திக்க சொல்லோடு மக்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் வரும் என்பது மாற்று கருத்தே அல்ல. தமிழக வெற்றி கழகம் அதோடைய தாக்கம் ஏதாவது இருக்கா? தாக்கம் என்பதே அல்ல. இப்போது இப்போ நான் ஒரு திராவிட முன்னேற்றம் 75 ஆண்டுகள கட்டமைப்பு உள்ள கட்சி. இப்போது நாங்கள் எவ்வளோ உறுப்பினர் இருக்கிறார்கள், எங்கள் கட்டமைப்பில் பார்த்தா 15 வயசில் இவ்வளோ உறுப்பினர் இருக்கிறாங்க, 30 வயசில் இவ்வளோ உறுப்பினாங்க, 50 வயசில் உறுப்பினாங்க. ஒரு கட்டமைப்பு அப்படி கரெக்டாக எங்களால் மேனலாக சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி நீ சொன்னீங்கள கட்சியில் வந்து நாங்கள் அதை பேச விரும்பலைன்ற கூட நீங்கள் கேட்டது பிறகு நான் சொல்ல வேண்டிய நிலைமை என்னென்னா, அவங்க எங்கள் நான் ஒரு சின்ன குழந்தைகள் பேசிக்கொள்கிறார். நான் பார்த்தேன், நான் நியூஸில் பார்த்தா ஒரு வாட்ஸ்அப்லாம் பார்க்குறேன். நாங்கள் 4 தொகுதியில் இப்போ வெற்றி பெற்று விடுவோம், முதலமைச்சராகி விடுவோம். எங்களுக்கு இங்கே அப்படி சொல்கிறாங்க ஒரு தம்பி.
இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே முதலமைச்சர் ஆகிட்டோம், இப்போ டெல்லிக்கு தான் பிரதமராக நாங்கள் எலெக்ஷன் இப்போ சந்திக்க போகிறோம். நாங்கள் அது ஒரு போட்டியாகவே நினைக்கல. அதை நாங்கள் அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் சொன்னீங்க தொகுதி எப்படி இருக்குது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இது எப்படி பார்க்குறோம், பல்வேறு வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க இப்போது வாக்கு சேகரிக்கிறாங்க, நீங்கள் ஒரு கணிப்படுத்திருப்பீங்களா அவங்க எப்படி இருக்குது அப்படின்னு? எப்படி இருக்குது? ஒன்றிய செயலாளர் ஒரு 23 வருஷம் இருந்தேன், மாவட்ட தலைவர் ஒரு 7-8 வருஷம் இருந்தேன், மாவட்ட செயலாளர் இப்போ 7வது வயசு, இப்போ 7 வருஷம் போயிருக்கேன். பல எலெக்ஷன் நான் பார்த்துருக்கேன். நான் முதல்ல சொன்னேன், ஒரு 5 வருஷம் பொறுத்து ஆளுங்கட்சியாளர் தேர்தல் சந்திக்கும் போது சில பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லா கட்சியும் உடன்பாடு உண்டு. ஆனால் இப்போ அந்த சின்ன பிரச்சனைகளும் இல்லை. நாங்கள் பார்க்குறோம், இப்போ அரசு துறையை சார்ந்தவர்கள் அவளுக்கு வேண்டிய பென்ஷன் ஓய்வு பெற்று ரொம்ப அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. விவசாயிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் 1000 ரூபாய் குண்டு நெல் வீட்டை கடையெல்லாம் போய் இன்றைக்கி 2000 ரூபாய் ஒரு மூட்டை விற்கிது. அவங்க ஒரு மகிழ்ச்சியார்கள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இலவச மின்சாரம், இன்றைக்கி மானியத்தில் டிராக்டர், மானியத்தில் சின்ன வண்டிகள்லாம் கொடுக்குறோம். அவங்க விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெண்கள் பேருந்து, அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், அப்புறம் குழந்தைகளுக்கு காலை உணவு, அந்த வகையில் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பொதுவாக போனால் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இந்த ஆட்சியில் பார்க்குறோம். நாங்கள் பொதுமக்கள் சந்தேகம் இருக்காங்க, மகளிர் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ சாதாரண நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். நான் போய் ஒரு கோழி பண்ணைக்கு ஒரு லோன் வாங்குகிறேன். அதுக்கு என்னுடைய சொத்தை அடமானம் வச்சு 25 லட்சம் ரூபாய் 3 மாதமாக ட்ரை பண்ணுறேன் பேங்கில். ஆனால் மறுநாள் ஒரு நிகழ்ச்சியில் நானும் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது மகளிர் குழுக்கெல்லாம் பார்த்து லோன் கொடுக்குறோம். அந்த மகளிருக்கு ரோஜா மகளிருக்கு 15 லட்சம், செண்பக மகளிருக்கு 25 லட்சம், அப்புறம் காந்தி மகளிருக்கு 30 லட்சம் லோன் கொடுக்க சொல்ல நான் இப்போ கலெக்டர் பேசுகிறேன். சார், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எனக்கு லோன் வாங்குறதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் பார்க்குறாங்க நான் பேங்க்கில். ஆனால் ஒரு மகளிர் உரிமை தொகை இவ்வளோ லோன் ஈஸியாக கொடுக்குறேன்னா மகளிராக செல்வாக்காக வாங்குறாங்க, கட்டுறாங்க, திருப்தி அடைகிறாங்க, மகளிர் வளர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணுறாங்க, பசங்களுக்கு வீடு கட்டுறாங்க, அவங்க 2 வீலர் வாங்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சார், எதிர்கட்சிகள் முக்கியமாக வைக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, படிக்கிற பள்ளி மாணவிகள் சென்று வருவதற்கே ஒரு வீட்டை விட்டு இப்போ பள்ளிக்கு கல்லூரிக்கு சென்று வருவதே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. ஆரணி தொகுதி மக்களை இது வரைக்கும் நான் சந்தித்த வரைக்கும் அந்த மாதிரி ரிப்போர்ட் எனக்கு வரல, இது வரைக்கும் சொல்லலை. சொல்கிறவங்கெல்லாம் எனக்கு உன் தொகுதியிலேருந்து எனக்கு ரோடு போட்டு கொடுங்க, ரேஷன் கடை கட்டி கொடுங்க, சுடுகாடு பாதை எனக்கு இல்லை, இந்த மாதிரி தான் பொதுப்படியான ஒரு குறைகள் மட்டும்தான் சொல்கிறாங்களே கண்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு சொல்லவே இல்லை. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ வந்தேன்னா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார், இப்போது திமுக ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியை எதுவும் குறை சொல்ல முடியல. இந்த ஆட்சியை ஆட்சி சாதனைகள் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, பொதுமக்கள் ஏற்றுக்கிறாங்க, மகளிர் ஏற்றுக்கிறாங்க. அப்போது ஏதாவது குற்றம் சொல்லணும் அவருக்கு. இப்போது ஒரு அரசியல் ரீதியாக இப்போ நான் சொல்கிறேன் சார். இப்போ நான் கூட சொன்னேன், திமுகவுடைய ஒரு தொண்டன், ஒரு அடிமட்ட தொண்டன், ஜெயலலிதா ஆளக்கூடாது என்று தான் நினைத்த கொண்டு வாழக்கூடாது நினைக்கிற மக்கள் உள்ள கட்சி திமுக. ஒரு முதல்வரை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வரை குரானாவிலேயே போயிடணும்னு சொல்கிறது ஒரு பண்பாடு இல்லாதவர் குற்றச்சாட்டு சொல்கிறது போய் என்ன சார் நியாயம்? குற்றச்சாட்டு அவர்கிட்ட போய் ஏற்பாக்கலாமா? அவர் குற்றச்சாட்டு நியாயம் சொல்லி ஏற்பாக்க முடியுமா? அவர் புத்திசாலி தானே, அவர் தான். ஆரணி தொகுதி மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.